பூங்கொடி பூங்கொடி பூங்கடிக்குன்னா வச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட். பூங்கடி பூங்கடி அதாவது மழை பெய்யுது, சாமான்லாம் வெளியே போட்டு வந்து நீங்க உட்காந்துக்கிற. போய் வளர்க்க. யார் நானா? போய் வளர்க்க. உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போட்டு துணி துவைச்சி எல்லா வேலை செய்யணும். நாங்க போய் சாமான் கழுவ. மழை பெய்யுதா? மழை பெஞ்சு நான் இப்போ ஒன்னா மழை பெஞ்சா உருவ மாட்டேன், அப்படியே தான் இருக்கும். போய் வளர்க்கு. நீ என்ன பண்ண போற? உட்காந்துக்கிறியா? ஆமா, நான் உட்காந்து தினம் வருஷம்னா நாங்க தான் சாமான் தேய்ச்சி வைக்கிறோம். ஒரு நாள் கழுவுக்குன்னா கழுவு போய் போ. எதுக்கு பேனா கையில வச்சுக்கோங்க? நீ ஓவரா பேசினா அப்படியே குத்த வேண்டியதுதான் வாய் மேலே. வாய் மேல குத்திட்டு ஒரே அடியா முடிச்சிடுறதான் கதை. வாய் மேல குத்துனா எப்படி ஒரே அடியா முடியும்? முடியும். குத்தனே வச்சுக்க. ஓ, பால் குடிச்சான்ல, அது ஓவரா ஏப்பம் வருது. எல்லாம் ஒரு கப்பு அளவு குடிப்பாங்க பால். நீ 1 லிட்டர் அளவு குடிச்சினா அது வந்து ஏப்பம் வரதான் செய்யும். உனக்கு எடுத்துங்க என்ன பண்ணுவேன்? கம்மியாக குடிக்கிற. 1 லிட்டர் பால் குடிக்கிற. 2 லிட்டர் பால் வாங்கிட்டு நல்லா காய்ச்சி 1 லிட்டர் ஆகிற மாதிரி குடிக்கிற. கொஞ்சமா குடிக்கிற. அதுல எவ்வளவு தண்ணி கலக்குற நீ? தண்ணியே கலக்காத உனக்கு காய வைக்கிறேன் நீ. ஆமா. அது மூஞ்ச காட்டு. ஏன் தண்ணியே கலக்கிறது கிடையாது. 1 லிட்டர் பால் குடிச்சிட்டு ஏன் போறேன்னா இல்ல 10 ரூபா பால் வாங்கினா வரைக்கும் குடிச்சிட்ட அப்படின்ற. 10 ரூபா பால் வாங்கினாவே அதெல்லாம் இப்போ 2 கிளாஸ் 3 கிளாஸ் தண்ணி கலப்பீங்க. 10 லிட்டர் பால் வாங்கி 1 லிட்டர் பால் வாங்கி நீ எனக்கு தண்ணி கலக்காம குடிக்கிறியா? ஆமா. இந்த பார்த்து சொல்றீ. தண்ணியே கலக்கிறது 2 லிட்டர் பால் வாங்கினா 1 லிட்டர் காய்ச்சி கொடுக்குறேன். 1 லிட்டர் வர அளவுக்கு காய்ச்சி. அப்படியா? சரி போ ஏந்திரு. ஏன் 1 லிட்டர் பால் குடிக்கிறல்ல, போய் நீ கழுவு.